अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. முன்னால தீர்மானம் பண்ண மாதிரி பிரம்மஸ்ரீ ஆர்கேட்டார்கள் சொன்ன விப்ரதிபதி வாக்கியத்திலிருந்து ஆரம்பித்து நித்யாத்வ பர்யந்தம் பிரம்மஸ்ரீ மணிசாஸ்திரிகள் சொன்னார். திருஷ்டத்திலிருந்து ஆரம்பித்து உபாதிவாதாந்தம் என்ன சொல்ல சொல்லி தெரிவித்தார். அதுக்கு மேலாக அவர் எடுத்துக்கலையும் சொன்னார். எதுக்கு இப்படி ஒரு நியமனம்னா, ஒரே சப்ஜெக்ட ஒரு பிரதம வித்தியாசம்னு எடுத்தாங்க. அது ஒருத்தரால முடியாது, ஒரு கிளாஸ் தான். 3 பேரும் ஒண்ணு நினைச்சிருந்தா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அது நடுவில் அது அனுசூதமா வருமானது சந்தேகமா. அதோட கேட்கிறவா உங்களுக்கும் ஒருவரே ஒரு சாப்டர் சொன்னா அது நல்லா இருக்கா மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஏன்னா அத்வைசித்தி இது மாதிரி 4 பேருக்கு தமிழ்ல சொல்லி இது வரைக்கும் யாரும் பண்ணினது இல்லை. அதனால முதல்ல நம்ம சொன்னதுனால எப்படி சொன்னா நல்லா புரியுங்கிற அபிப்பிராயத்தினால எங்களை எல்லாரை விட ரொம்ப அனுபவசாலியா இருக்கக்கூடியதான அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இப்படி ஆரம்பிச்சிருக்கோம். ஆகையால் இன்னைக்கு முதல்ல நான் திருஷ்யத்துவங்கிற ஒரு பிரகரணம் ஆரம்பிக்கிறேன். இதுல மூலத்துல இருக்கக்கூடியதான பந்திகளுக்கு பிரதிபதம் அர்த்தம் சொல்லிட்டே வருவோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு பதம் விட்டு போச்சு நாங்க சொல்றப்ப அப்படின்னு நீங்க நினைச்சா கேட்கலாம். சந்தேகப்படக்கூடாது. நாங்க மேல உட்கார்ந்துதான் நாங்க தெளிவாண்டோம், நீங்க கீழே உட்கார்ந்துட்டா சின்ன வாழ்ந்தாங்கிற அபிப்பிராயம் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் இருக்க வேண்டாம்னு சொல்றோம். நீங்களும் பிரஸ்தானத்திரத்தை கேட்டவாதான். அதனால இது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதான யோக்கியத்தையும் இருக்கு. தெரிஞ்சுட்டா புரியறதுக்கு வேண்டியதான ஒரு சந்தர்ப்பங்களும் இருக்கு. பகவத் அனுகிரகம் பிரார்த்திச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த அபிப்பிராயத்துல கேட்கணும். நமக்கு புரியாதுங்கிற அபிப்பிராயம் வேண்டாம். ஒரு தரத்துக்கு 2 தரம் சொன்னா நிச்சயமா புரியும். ஒண்ணு எங்கெங்க விசேஷமாக இருக்கோ பிரம்மானந்தத்துல வியாக்கியானங்கள்ல அதையும் சொல்லுவோம். அதற்கு மேல இந்த ஒரு கேள்வி ஏன் வந்தது அப்படிங்கிற அம்சமும் அத மேல சொல்லுவோம். இங்க நியாயாமிருதம்ங்கிற கிரந்தத்துல அவர் கேட்டார், எந்த அபிப்பிராயத்துல கேட்டார், ஏன் அப்படி கேட்டார், அந்த கேட்டதுக்கு நாம் எப்படி பதில் சொல்றோம், சொல்லக்கூடியதான பதில் உபனிஷத்துல எப்படி இருக்கு அது முதல்ல பார்க்கணும். ஏதோ பதில் சொல்லிட்டே இருக்கோம், அவர் சொன்னா நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கிருதர்க்கே பிரதிகர்த்தவியம் அப்படின்னு இல்லை. அவர் ஏதோ சொன்னா நாங்களும் சொன்னோம். சார் ஜெயிச்சுட்டு வந்தோம் இல்லையே முதல் நாளே சொன்னேன். இது என்னது? வாதகதான அந்நியாசம் சத்திய அன்வேஷனம், உண்மையை தேடுவது. ஆகையால் உண்மை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர ஏதோ இன்னொருத்தர் ஜெயிச்சு நமக்கு லாபம் இல்லை. உபனிஷத்துகள்ல என்ன சொல்லியிருக்கு, நீங்க சொல்லக்கூடியதான ஒவ்வொரு அம்சமும் உபனிஷத்துல எப்படி இருக்குங்கிறத நாங்க சொல்றோம் கூடிய மட்டும். சில சமயத்துல எங்களுக்கு விட்டு போனாலும் நீங்க கேட்கலாம். இன்னைக்கே எங்களுக்கு தோணலைன்னு வச்சுங்களேன், நாங்களும் மனுஷர்கள் தானே, ஒரு வேளை தோணலைங்க நாங்க ஒருத்தர் கலந்துண்டு இல்ல கிரந்தங்களை பார்த்துண்டு அடுத்த வாரமோ அதுக்கு வாரமோ சொல்லுவோம். இப்படி ஆரம்பிக்க போறது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்ன ஏது நம்ம பிளான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்கும் வசதியா இருக்கும். அதனால எல்லோரும் இவன் கவனிங்க, சந்தேகம் தான் கேட்கலாம். நடு கிளாஸ்ல சந்தேகம் கேட்கறதுக்கு தயங்கினா அதை நீங்க சாப்பிட வேண்டியது இல்லை, கிளாஸ் ஆனப்புறம் கேட்கலாம். அதுக்கு அடுத்த செஷன்ல இதுக்கு பதிலும் சொல்லுவோம். அதனால இது ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் மாதிரி. இன்னும் வசதியா சொல்லிட்டு இருக்க அவர்கிட்ட நம்ம பத்திரமா பயமா இருக்கணும். பேசாம பிரதான பிரசதி கவியம் அப்படின்லாம் நினைக்காதீங்க முதல்ல. ஏன்னா இது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
இப்ப திருஷ்யத்துவம் எனக்கூடியதான ஒரு பாகத்தை எடுத்துட்டு நான் சொல்றேன். இந்த திருஷ்யத்துவங்கிற ஒரு பாகமானது உங்க புஸ்தகங்கள்ல, உங்க புஸ்தகம்னா இந்த புஸ்தகம், இந்த அத்வைத சித்தி நூறனை அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் அவள் எடிட் பண்ண புத்தகம். இந்த புத்தகத்தை நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறதுனால அதனுடைய பேஜ் நம்பர் உங்களுக்கு சொல்றேன். இந்த புத்தகத்துல 233வது பக்கத்துல திருஷ்யத்துவம் ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் எங்க ஆரம்பிக்கிறேன்? 233வது பக்கத்துல ஆரம்பிக்கிறேன். இப்ப திருஷ்யத்துவம்ங்கிறது ஒரு ஹேதுன்னு சொல்றதுக்கு, ஹேதுன்னா எதுக்கு ஹேது அப்படின்பாரு. ஹேதுன்னா காரணம்னு அர்த்தம். அனுமானத்துல பட்சம், சாத்தியம், ஹேது, திருஷ்டாந்தம், உபநயம், நிகமனம் இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கோம். அந்த ஹேது இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஹேதுன்னா எதுக்கு ஹேது, எப்படி, என்னங்கிறது முதல்ல பார்ப்போம். நம்ம அத்வைத்தத்துல பதார்த்தங்கள் 2. என்ன பதார்த்தங்கள்? திருக்கு, திருஷ்டியா. எல்லோரும் சாஸ்திரகால எல்லாரும் அவ பதார்த்தங்களை பிரிக்கிறதுல புருஷூராளா இருக்கா. நியாயம்னு ஆரம்பிச்சிருந்தா 16 பதார்த்தங்கள் உலகத்தை, இன்னொருத்தர் 7 பதார்த்தம், சாயங்கால் 26 பதார்த்தம், இன்னும் ஸ்ரீஜி பண்ண தந்திரத்துல 36 பதார்த்தம். இப்படி உலகத்தை பிரிச்சு அனலைஸ் பண்ணி அதற்குள்ள ஒரு தத்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பிரித்தார். அதே மாதிரி சாஸ்திரம் அத்வைத்தத்துல பதார்த்தங்கள் 2 தான். திருக்குன்னு ஒரு பதார்த்தம், திருஷ்யம்னு ஒரு பதார்த்தம். திருக்குன்னு எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பவர், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவர், எல்லாவற்றையும் ஒழிப்பவர். திருக்கு, திருஷ்டி, பத்தியத்தின்னு சொல்லுவோம்ல. அதனால இந்த பத்தியத்திங்கிறது அது திருக்குங்கிறது பார்க்கிறவன் அர்த்தம். பார்க்கிறவன் ஒழிப்பவர்னு அர்த்தம். எல்லாத்தையும் ஒழிப்பவர் அவர்தான் நம்ம ஆத்மா. அவர் வந்தாதானே உள்ள வந்தாலும் கண்ணால பார்க்கிறேன், காதால கேட்கிறேன், எல்லோருக்கும் தெரியும். அது எல்லோருக்கும் தெரியுமா? இந்த மைக் மாதிரி தெரியல, ஆனா நான் எல்லோருக்கும் அறியப்படுகிறது. இது ஒரு பதார்த்தம். அப்ப அதை தவிர உலகத்துல இருக்கிற மீதி பதார்த்தங்கள் எது இருந்தாலும் அது திருஷ்யங்கிற ஒரு கேட்டகரி. உலகத்தை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 2 வகையா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு பிரம்மம், ஆத்மா இருக்கட்டும், அந்த பெயரோட சொல்லப்படுறது, அதுக்கு திருக்குன்னு பேர். மீதி உலகத்தில் இருக்கிற என்னென்ன பதார்த்தங்கள் உங்களால அறியப்பட்டதோ, அறியப்படாததோ, அறியக்கூடியதான யோக்கியதை உள்ளதோ, அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் எது இருந்தாலும் அதுக்கெல்லாம் திருஷ்யம்னு பேர். இந்த திருஷ்யம்ங்கிற பதார்த்தங்கள் உலகத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி வேர்ல்டு, அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம திருஷ்யம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப திருக்கு ஒண்ணு, திருஷ்யங்கள் பல. திருஷ்யங்கள் எத்தனை? பல. கண்ணால பார்க்கக்கூடியது எல்லாமே திருஷ்யம்தான், காதால கேட்கக்கூடியது எல்லாமே திருஷ்யம்தான், மூக்கால மறக்கூடியதெல்லாம் திருஷ்யம்தான். அது இப்படி எல்லா புலன்கள்னாலையும் அறியக்கூடியதான எல்லா பொருள்களும் திருஷ்யங்களாகவே ஆகிவிட்டது. இப்ப திருக்குன்னு ஒரே ஆத்மா, இது பேசிக். இங்க விட்டுட்டு தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். இப்ப வரது இதுல ஏதாவது புரியலையோ? உலகத்துல அத்வைத்தத்தில் இருக்கிற பொருள்கள் 2, திருக்குன்னு ஒண்ணு, திருஷ்யம்னு ஒண்ணு. திருக்குங்கிற பதார்த்தங்கள் ஆத்மா ஒண்ணுதான். திருஷ்யங்கள்ங்கிறது எல்லா பொருள்களும், உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும். இப்ப இந்த மைக் இருக்கு, புத்தகம் இருக்கு, இது இருக்கு, டவர் இருக்கு, எல்லாமே என்ன? திருஷ்யங்கள். திருக்குங்கிறது என்ன? பிரம்மம் ஒண்ணு. பிரம்மமோ ஆத்மாவோ இதோ வச்சுக்கோ. அதை தவிர உலகத்துல அறியப்பட பொருள்கள் எல்லாமே திருஷ்யம்தான். இப்ப உங்க ஆத்துல இருக்கிற பொருள் நீங்க பாக்குறீங்களா? இல்ல, அதுவும் திருஷ்யம்தான். ஏன்னா பார்க்காத போனாலும் பார்க்கக்கூடியதான யோக்கியதை இருக்கு. ஆகையால் அறியக்கூடியதான யோக்கியதை இருக்கிற பொருள் எல்லாம் திருஷ்யம். இப்போ இதை நம்ம சுலபமா குறிப்பிட்டது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னன்னு, பிரம்மம்னு இருக்குத, மீதி எல்லாமே திருஷ்யம். புரியப்பட்ட? பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு, உலகத்துல மீதி எல்லாமே திருஷ்யம். இப்ப குடம் அப்படிங்கிற அந்த குடத்துல இருக்கிற ஒரு தன்மைக்கு என்ன பேரு? கடத்துவம். இதே போல திருஷ்யம்னு சொல்றேன், திருஷ்யத்தில் இருக்கிற தன்மைக்கு என்ன பேரு? திருஷ்யத்துவம். அதான் இப்ப சொல்றேன். திருஷ்யத்துவம் நான் என்ன சொன்னேன்? உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் திருஷ்யமாகிவிட்டது. அந்த பொருள்ல இருக்கக்கூடியதான காமன் ஃபேக்டர் ஒரு ஜாதின்னு வச்சுப்போமே, அது திருஷ்யத்துவம்.
உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருள்களிலும் காமனா இருக்கிறதுன்னா திருஷ்டியத்துவங்கிறது. இப்ப நான் என்ன சொல்றேன், எங்க இங்க திருஷ்டியத்துவம் உண்டோ அங்கெல்லாம் அந்த பொருள் எல்லாம் நித்தியாபூதம். அப்ப பிரம்மத்துல திருஷ்டியத்துவம் இருக்கோ இல்ல? ஏன்? பிரம்மம் இருக்கு, அதுல திருஷ்டியத்துவம் இல்லை. பிரம்ம பின்னமான பொருள்கள்ல தான் திருஷ்டியத்துவம் இருக்கும். ஆகையால் திருஷ்டியத்துவம் எல்லாம் திருஷ்டியத்துவம் இருக்கிறதெல்லாம் நித்தியாபூதம். உலகம் எல்லாம் நித்தியா. எப்படி ஆரம்பிச்சிருக்கன்னு பார்க்கணும். இது புதுசா திணிக்கிற ஞாபகம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நீங்க இதெல்லாம் உபனிஷத்துல கத்துருக்க. ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிறது பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், அதான் எல்லாவற்றையும் பார்க்கிறது அப்படின்னு திருத்தம்னு பாரு. மீதி எல்லாம் அந்நதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாததி அப்படின்னு அந்த பிரம்மன் ஒண்ணுதான் அறியப்பட்ட பொருள்களை விடையும் அறியப்படாத பொருள்களை விடையும் வேறானது அப்படின்னு சொல்லி. இப்ப பிரம்மத்தை உபனிஷத்து திருஷ்டிய பின்னம் அப்படின்னு சொல்லி. இது உபனிஷத்துல தெரிஞ்சதுதானே, புரிஞ்சது சொன்னோம். நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்றப்ப டக்குன்னு உங்களுக்கு உபனிஷத்து ஞாபகம் வரும். அதுக்காகத்தான் இந்த லட்சம். நம்ம இத்தனை நாள வேதாந்தம் நான் ஜம்மல கேட்டு சௌக்கியமா ஆனதுமா தூக்கிறதுக்கு உபயோகப்படுற சாதனமா நினைக்காதீங்க. வேதாந்தம் எப்படி இருக்கணும், நம்ம கேட்கும் பொழுதே அந்த உபனிஷத்து வாக்கியங்கள் நம்ம மனசுல அப்படி ஓடணும். உபனிஷத்து என்ன சொல்றது, பிரம்மத்தை அந்நதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாததி, அறியப்பட்ட பொருள்களை விடவும் அறியப்படாத பொருள்களை விட வேறானது பிரம்மம். பிரம்மம் பின்னமான பொருள் என்னது, ஒண்ணு அறியப்பட்டதோ இல்ல அறியப்படாததோ உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும். இந்த பொருள்கள் திருஷ்டியங்கள் அச்சு. திருஷ்டியங்கள்னா அதுல இருக்கிற தர்மம் திருஷ்டியத்துவம். எங்கெங்க திருஷ்டியத்துவம் இருக்கோ அதெல்லாம் நித்யாபூதம். ஏன்னா பிரம்ம பின்னம் நித்யா. எங்க சொல்லிட்டு சார், அதோ அந்நியதார்த்தம் புரதார்மியத்துவத்துக்கு அதோ அந்நியது கீழ் சொன்ன எத்தாட்சாத பரோட்சாத் பிரம்மயாத்மா சர்வாந்தர பிரம்மேவியா தட்டுவான்னு உஷத்த ககோள பிராமணங்களை சொன்ன கடைசியில ஒரு வார்த்தை என்ன இருக்கு, அதோன்யதார்த்தம். அந்த பிரம்மத்தை விட வேறானதெல்லாம் ஆர்த்தம். ஆர்த்தம்னா பீடா பரிகிரீதம், அழிவுக்கு கூடியது, அழியறது. நித்தியான்னு சொல்லணும். அவ்வளவு சுலபமா நித்தியான்னு நீங்க சொல்லிட்டா வைதி ஒத்துப்பானான்னு கேட்கக்கூடாது. அவன் அனித்தியம்னு தான் சொல்றான். அதுக்கு மேல தலையில கட்டுவோம். நாம எங்களுக்கு உபனிஷத்து வாக்கியங்கள் இருக்கு, பயப்படாதீங்க. இப்ப என்னாச்சுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் திருஷ்டியமான ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. ஒவ்வொன்றுலயும் திருஷ்டியத்துவம் இருக்கு. திருஷ்டியத்துவம் இருந்தா அது நித்தியாபூதமாச்சு. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுட்டோமா, இது முதல் லெவல். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரம்மங்கிறது இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளும் கண்ணால பார்க்கறதோ காதால கேட்கறதோ மூக்கால முகறதோ நாக்கால வைக்கிறதோ தோளால அறியறதோ எல்லா பொருள்களும் அறியப்பட்டதோ அறியப்படக்கூடியதோ அறியக்கூடியதான யோகியதை உள்ளதோ எல்லா பொருளும் எல்லாமே திருஷ்டியம்தான். அதுல இருக்கிற தர்மம் திருஷ்டியத்துவம். எங்கெங்க திருஷ்டியத்துவம் இருக்கோ அதெல்லாம் வித்தியாபூதம் அப்படின்னு தெரிஞ்சிருக்குமா. இப்ப இதை வச்சிருந்து உலகம் எல்லாம் மித்யான்னு அனுமானப்படுறோம். இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. விமதம் மித்யா திருஷ்யத்வா சுக்தி ரூபியவது. விமதம் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷன். நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோமோ அது. இந்த விமதம்ங்கிறது அந்தந்த அனுமானத்துல வெவ்வேறு அர்த்தம் உண்டு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், பிரபஞ்சம் சத்தியமா பொய்யா அப்படிங்கிறோம். இதுதான் இங்க விமதி. விமதினா விருத்தமான எண்ணம் யாருக்கு இருக்கு அந்த சப்ஜெக்ட். இந்த விமதம்ங்கிறது பிரபஞ்சம்ங்கிறது சத்தியமா அசத்தியமா இப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும் காலத்துல ஒருத்தர் என்ன சொல்ற, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை குறைச்சல சொல்றேன்னு நினைக்கக்கூடாது. இப்ப நம்ம டிவியில பட்டிமன்றம்னு பாக்குறோம். அந்த பட்டிமன்றத்தில் நடுவர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. இந்த பக்கத்துல 3 பேர் இருக்காரு, இந்த பக்கத்துல 3 பேர் இருக்காரு. ஏன் 10 பேர் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அங்கே டிவியில அவ்வளவுதான் இடம். அதனால 3 இருக்காரு. நடுவில் ஒருத்தர் இருக்காரு. பண்டிகை வந்ததுன்னா அவர் தான் வர்றாரு. நம்ம வீட்டுல சண்டைக்கு ஆரம்பிக்கிறதோ பெண் தான் முக்கியமா, ஆண் தான் முக்கியம். பண்டிகை கண்டிக்க இருக்கணும். மறுநாள் இருக்க கூடாது. ஏன்டா ஆண் பெண்ணுக்கு நடுவில் சண்டை வரா போல, அங்கே பூஜை நடக்கக்கூடாது. இன்னும் பண்ணிட்டு இருக்க, அவன் பண்ணிட்டு இருக்க, நம்ம வேண்டாம் அதை பார்ப்பாங்க. ஆனா என்னன்னா இங்க ஒரு நடுவர் ஒருத்தர் வந்து இந்த பக்கத்துல 3 பேர் இந்த பக்கத்துல 3 பேர் பேசுறாங்க. அதுதான் இங்க வாழப்பட்ட நடுவர் ஒருத்தர் இருக்க. ஒரு பக்கத்துல ஒருத்தர் இருப்பார் துவைத்தியோ ஒருத்தர், இன்னொரு பக்கத்துல அத்வைத்தியம் இருப்பார். இவர் சந்தேகத்தை கலப்புவார், அதுக்கு பதில் இவர் சொல்லுவார். இப்படி கடைசியில் எல்லாம் சொன்ன பிறகு தீர்மானமாகுமோ இல்லையா, அது யார் சொல்லணும், நடுவர் சொல்லணும்.
அதே போல முதல்ல யாரு சொல்லணும்? விப்ரதிபத்தி வாக்கியத்தை சொல்லணும். விப்ரதிபத்தி வாக்கியம்னா சப்ஜெக்ட் மேட்டர் இன்னைக்கு என்ன, அண்ட் வாட் சப்ஜெக்ட் வேர் டிஸ்கசிங் அப்படிங்கிறது சொல்லணும். இதெல்லாம் காட்டிட்டு இருக்கேன். சொல்றது என்ன, இது ஏதோ புதுசாக அசைக்கத்துல கிரந்தத்துல இருக்குது, அது எதுவும் ஒண்ணும் இல்லை. உங்க டே டு டே லைஃப்ல நீங்க டிவியில பார்த்துட்டு இருக்கீங்க, அதைத்தான் இங்க சொல்ற. ஆனா இங்க நம்ம சொல்றது சம்ஸ்கிருதத்துல சொல்றோம், அதனால புரியாதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அது வந்து சொல்லக்கூடியதான பாஷையானது கொஞ்சம் நேரடான பாஷையா இருக்கிறதுனால தெரியலையே தவிர வசுதா விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான். இப்ப இந்த திருஷ்யம்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, திருஷ்யத்துவம்னு எதை திருஷ்யங்கள்ல இருக்கக்கூடியதான கர்மம் திருஷ்யத்துவம். எங்க திருஷ்யத்துவம் இருக்கோ அது மித்யாபூதம். அதனால விமதம், விமதம்னா இதனால பிரபஞ்சா உலகமானது மித்யா. எதனால சார் மித்யா? திருஷ்யத்துவா, பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அல்லது அறியப்படுகின்ற காரணத்தினால். உலகமானது பொய்யானது அறியப்படுகின்ற காரணத்தினால். இந்த பேனா இருக்க, இது பொய்ங்கிற, இது பொய்ன்னு சொன்னா என்ன சார்? கண்ண இருக்க பாக்குறேன், கையில குடிச்சுட்டு இருக்கீங்க, அந்த பொய்ன்னு சொல்ற என்ன? அது பொய்ன்னு சொல்லணும்னா தீர்மானம் பண்ணினா பொய் ஆயிடுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது தீர்மானம் பண்ணினா பொய்யானது. அது எப்படி சார் பொய்யாகும்? என்ன தீர்மானம் உடச்சு வருதுலான்னு அப்படி நான் சொல்லல. இந்த கையில இந்த மோதிரம் இருக்கு, இந்த மோதிரத்தை வச்சு மோதிரம் சொல்றேன், எல்லாரும் மோதிரம் ஒத்துக்கிறது, சந்தேகம் இல்லை. ஆனா இது தங்கத்தை விட வேறானதா தங்கமானு கேட்கிறேன். தங்கம்னு நீங்க சொன்னேன், ஏன்னா மோதிரம் ஏன் சார் பேர் வச்சிருங்க, இல்ல தங்கத்தை விட வேறானது சார். அப்ப இந்த மோதிரத்தை தங்கத்தை எடுத்து கொடுத்துருந்தா மோதிரத்தை தனியா போட்டு பிரிக்க முடியுமா? இந்த மோதிரமானது தங்கத்தை விட வேறானதோ அல்லது வேறில்லாததோ என்று யாராலையும் சொல்ல முடியல. இதான் தத்துவேனவா அசத்துவேனவா சதசத்துவேனவா நிரூபித்து நட்சத்திர பொருள் இல்லைன்னு நாங்க சொல்லல, ஞாபகம். எல்லாம் காணப்படுகிறது, மோதிரம் காணப்படுகிறது, மோதிரத்தை விரல்ல போட்டு இருக்கேன், எங்கேயாவது விழுந்துருதுன்னு அழுதுன்னு ஓடி போய் தேடி கண்டுபிடிச்சேன். ஏன்டா சாதா ஆட்டுக்காரி அடிப்பார், 2000 ரூபாய் தொலைச்சிட்டு வந்து நின்றீங்க. விவகாரம் என்னடா, அந்த பொருள் இருக்கு, பொருள் இருந்தாலும் உபயோகப்பட்டு கொண்டிருந்தாலும் அது காரணத்தை விட வேறான யோஜனை பண்ற காலத்துல காரணம் தான் இருக்கு, இது அகப்படுகிறது இல்லை. இதுதான் நம்ம வித்தியாசத்துக்கு லட்சம். பாசமானம் தன் மித்யா, எது வஸ்துதா இல்லையோ ஆனா இருக்கும்படி காணப்படுகிறதோ, நம்ம விவகாரத்துக்கு உபயோகப்படுகிறதோ, டே டு டே லைஃப்ல அது இல்லாம காரியம் நடக்கலையோ, அப்படிப்பட்ட பொருளுக்கு தான் மித்யாங்கிறோம். ஸோ அத்வைத மித்யான்னு சொன்னோம்னா ஐயோ உலகத்தான் மித்யான தூக்கி சொல்றான் சார் இவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மித்யான என்ன அர்த்தம்? சத்தியமாக அதிஷ்டானம் தான் இருக்கு, அந்த காரண பொருளே வேற விதமாக காணப்படுகிறது. 3 மணி நேரம் சினிமாக்கு போறது, என்னென்னமோ பார்க்கறது, அங்க இருக்கிறது வெறும் ஸ்கிரீன் தான். வெறும் ஸ்கிரீனை மட்டும் பாருங்க பார்ப்பல. அப்ப என்னாச்சு, ஸ்கிரீன் இருந்தாலும் இருக்கிற பொம்மையை பார்த்து ஏதோ மனசுல சந்தோஷப்பட்ட வரையில, அதே போலதான் உலகத்துல சந்தோஷப்பட்டு இருக்கு இந்த புலன்களை பார்த்து, புலன்களால பொருள்களை பார்த்து. ஆனா உண்மையா இருக்கிறது, இதுக்கு அடிப்படையானதான பிரம்மங்கிற ஞானம் உங்களுக்கு வரணும். இதான் சார் இந்த அத்வைதத்துக்கு பரம தாத்பரியம் இங்கத்தான் இருக்கு. இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்துல விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவது, இந்த உலகமானது பொய்யானது. பொய்யா இருக்குமையான எப்படி சார்னா பரவ சுத்தி ரூபியம். சுத்தி ரூபியம்னா கிழிஞ்சலை கண்டு வெளியில வெள்ளின்னு நினைச்சான். அங்க கிழிஞ்சல் தான் இருக்கு, ஆனா எட்டி பார்க்கறதுனால அந்த சூரிய கிரணங்கள் அது மேல விழுந்து அது பளபளான்னு தோணித்து இவன் வெள்ளின்னு நினைச்சான். நிஜமா அங்க வெள்ளி இருக்கோ? இல்ல. ஆனா வெள்ளின்னு நினைச்சது ஏன் சார் வெள்ளின்னு நினைச்சது? ஏதோ இவனுக்கு ஆசை இருந்தது, வெள்ளி இருந்தது. கிட்ட போய் பார்த்தேன், அது தொட்டு பார்த்தேன், இது வெள்ளி இல்லையா, வெள்ளியா இருந்தா நல்லா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம், வெள்ளி இல்லை. ஆனா என்ன, பெரும் கிழிஞ்சல் தான். இது எப்படி இந்த கிழிஞ்சலில் வெள்ளியானது அகப்படுகிறதோ அறியப்படுகிறதோ, ஆனா நிஜமாக அது வெள்ளி இல்லையோ, அதே மாதிரிதான் உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் மைப்பு புத்தகம் சிட்டுகளா எல்லாமே அகப்படுகிறது. ஆனா நல்லா யோசனை பண்ணி பார்த்தோமையான காரண பொருளான பிரம்மம் ஒன்றுதான். விமதம் பிரபஞ்ச மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவது அப்படிங்கிற திருஷ்டாந்தம் இந்த அனுமானத்தை நம்ம பார்த்தோம். இப்ப இதை பார்த்த பிறகு இது அறியப்படுகிறது. இப்ப உலகமானது பொய், எதனால? அறியப்படுகின்ற காரணத்தினால். அதான் சுத்தி ரூபியம் போல் சந்தோஷம்.
இது புரிஞ்சிடணும். இப்ப அறியப்படுகிறதுன்னு என்ன சார்? இது ஒரு விஷயம். அறியப்படுறது நம்ம அறிகிறோங்கிறோம். அறிகிறதுன்னு நம்ம சிம்பிளா யோசனை பண்ணிட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். ரொம்ப பேருக்கு விஷயம் புரியும், ஆனா அது எடுத்து சொல்றதுக்கு தெரியல. நிறைய விஷயங்கள்லாம் என்ன 2 மணிக்கு கிளாஸுக்கு வர்றது கஷ்டமானு கேட்கறது. ஆமாங்க, ஏன்டா அது தூங்குற சமயம் சார். ஒரு வாரம் எல்லாம் ஆஃபீஸுக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இன்னைக்கு 2 மணிக்கு வச்சிருக்கு, இல்ல தூங்குற சமயம் தானே. ஆமா கஷ்டம் தான், ரைட்டு. ஏன்னா இதை தவிர வேற சமயத்துல வச்சுக்க முடியல, வச்சுட்டு இருக்கோம். சரி, தூக்கம் தான் என்னதுன்னு கேட்டேன் அவரு. தூக்கம் தெரியாது அவங்களுக்கு. நான் கண்ணை மூடிட்டா தூக்கம் சார். நான் கண்ணை மூடிட்டு பார்த்தேன், தூக்கம் வரலையே. இப்ப தூக்கம்ங்கிறது டெய்லி எல்லோரும் அனுபவிக்கிறோம். தூக்கம் தெரியாத வெற்றி கிடையாது இருக்க உலகத்துல. எல்லாரும் தான் தூங்குறோம். ஆனா தூக்கம்னா என்னதுன்னு யோசனை பண்றான். கண்ணை மூடினா தூக்குவான், அல்ல தூக்கம்னா தூக்கம் வருங்கிறான். எங்கேயாவது மெட்ராஸ்ல இருந்து வருதா, இல்ல பாம்பேல இருந்து வருதா? தூக்கம் வருதுங்கிறான், தூக்கம் வரவேங்கிறான். தூக்கம்ங்கிறது என்னது? இதுதான் இவனால யோசனை பண்ணி சொல்ல முடியல. தூக்கம்னா அதான் தூங்குறதுன்னா, தூக்கம்னா தூங்குறதுங்கிறது. தூக்கம்னா என்னது சொல்ல தெரியல. உபனிஷத்தை கேட்டா அது சொல்லுது, எத்திர சுத்தோ நகஞ்சன காமம் காமயதே நகஞ்சன ஸ்வப்னம் பசியதி தத் சுஷுப்தம். உபனிஷத்து வந்து நமக்கு சொல்ல வேண்டியது தூக்கத்தை. ஏற்றதான் நிறைய விஷயங்கள் நமக்கு அனுபவிக்கிறோம், எதுக்கு சொல்ல தெரியல. அதே போல அறிகிறதுன்னு எப்படி அறிகிறோம்? இந்த அறிவுன்னு ஒண்ணு உண்டாகிறது மனுஷன். இந்த அத்வைத்தத்தை வேதாந்தத்தை வாசிச்சா உங்களுக்கு ஊர்வம் நல்லா புரியும். பிரம்மம் புரியுறதோடு இது அப்புறம் என்ன நடக்கிறதுன்னு தெரியுமா? இப்ப என்ன சொன்னா, இந்த பொருள் இங்க இருக்கு, இந்த பொருள் அறிவு நமக்கு வரணும். இது வரணும்னா இந்த சயின்ஸ் படிச்சவன் என்ன சொல்ற, அதுல இருந்து ரேஸ் ஆஃப் லைட் அப்படியே நம்ம கண்ணுக்கு வரலாம். கண்ணுக்கு வந்த பிறகு அந்த கண்ணுக்கு வந்து அதுக்கப்புறம் பிரெயினுக்கு வரும். அப்ப அந்த பிரெயின்ல இதனுடைய இன்வெர்டட் இமேஜ் இப்படி நேரம் எப்படி இருக்கு, அதுக்கு மாறுதலா திருப்பி இமேஜ் வரலாம். அந்த பிரெயினால அந்த இன்வெர்டட் இமேஜ் திருப்பி சரியாக நம்ம கொடுக்கறதா, அதனால நம்ம ஞானம் வருது. இப்படின்னு எனக்கு எல்லோரும் சயின்ஸ்ல வாசிச்சிருக்கு. ஒரு ஆரோ அப்படி போடுவான், ஒரு லைன் அங்கிருந்து இங்கே வரும், இந்த லைன் அங்கிருந்து போவோம். இதை வச்சுதான் கேமரா கண்டுபிடிச்சேங்கிறான் கண்ணுக்கு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் சொல்றான் இன்வெர்டட் இமேஜ் சரியா எப்படி பிரெயினுக்கு தப்பு தப்பா பார்த்துதான் பழக்கமா அப்படின்னு கேட்டா அது அவனுக்கு சொல்ல தெரியல. இப்ப என்ன அறிவை நமக்கு எப்படி வருது? இந்த புத்தியானது நமக்கு எப்படி கொடுக்கறது அறிவை? யோசனை பண்ணா இதுதான் இந்த அத்வைத வேதாந்த கிளாஸ் எல்லாம் வரக்கூடாது. நம்ம கொஞ்சம் தெரிஞ்சதே கன்ஃபியூஸ் பண்ணி விடுறோம். இப்ப இந்த டவுட் பிரம்மத்தை தெரியுறது போச்சு. இப்ப நமக்கு அறிவு எப்படி வருதுங்கிற அறிவே நமக்கு போயிடுச்ச. இது என்ன ரொம்ப இருக்க. இப்போ நம்ம வேதாந்தி என்ன சொன்னா, அப்படி வரலப்பா, நீ கண்ணை திறந்து பொருளை பாக்குற, கண்ணை திறந்து பொருளை பார்க்கும் பொழுது உங்க மனசு கண் வழியா அங்கே போயிடுச்சுங்கிறான். இவன் சொல்றான் மனசு கண் வழியா அங்கே போச்சுன்னா ஒரு டியூப் மாதிரி இருக்குங்களா, இதுதான் அங்கே போறேன். டியூப் வழியா ஜலம் போடுறதோ இல்லையா, அதே விதமா நம்ம மனசும் தைஜச திரவியம் பஞ்சபூதங்களுடைய சமஷ்டியில் தான் ஏற்பட்டதுன்னு வச்சுங்களேன் மனசு. ஆனா அது தைஜச திரவியம்னு சொல்றதுக்கு என்ன என்னுடைய அபிப்பிராயம்னா, தேஜஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கணும், இல்ல தேஜ பிரதானமா வச்சுக்கணும். அது என்ன ஆச்சுன்னா, டியூப் வழியா ஜலமானது எப்படி அங்கே போறதோ அதே விதமா நம்ம மனசானது கண் வழியாக அந்த பொருள் இருக்கிறது போறது. போயிட்டு என்ன ஆச்சுன்னு அது அப்படி தொடர்ந்து திரும்பி வந்துடுறது. இப்ப மனசு அப்படி போயிடலன்னு பிரியாயை பிரேடித்த மன தத்து தத்திரைவர மத்திய அப்படி கிடையாது. இந்த மனசு இங்க அப்படி போறது, போயிட்டு அதோட சம்பந்தப்படுறது, மறுபடியும் மனசு வந்துடுது. ரைட். இந்த அங்க போய் அதை தொட்டு அதோட சம்பந்தப்பட்டு வந்துருக்கோம் இல்லையா, இப்ப அதனுடைய அறிவு நமக்கு வருது. அறிவு எங்கே சார் வருது? ஆத்மாவில் வருதுன்னு சொல்லாதீங்க. ஆத்மா நிர்தர்மகம். ஆனா எங்க வருது? மனசுல வருது. எல்லாம் அந்த காரணத்துலதான் உங்களுக்கு புத்தியில தான் எல்லாமே ஏற்படும். இந்த மனசு டியூப் வழியா ஜலம் மாதிரி போறதுன்னு சொன்ன பதில கண் வழியா அப்படி போறது. இதுதான் பரிபாஷையில ஒரு ஏரில இருந்து ஒரு வாய்க்கால் வழியாக ஜலம் போகும். போய் அங்க இருக்கக்கூடியதான ஒரு அந்த வயல் இருக்க, வயல் எந்த ஷேப்ல இருந்தா அந்த ஷேப்புக்கு ஆகும். இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. நமக்கு பரிபாஷை படிக்கிறதுக்கும் போர் அடிக்கும். ஏரியாது வாய்க்காலாது. ஆனா ஆக்சுவலா நம்ம இப்படி கேட்டோம்னா சுலபமா இருக்கு. அந்த மனசுங்கிற ஏரி கண்ணுங்கிற வாய்க்கால் அப்படி போய் கண் வழியாக அப்படியே ஒரு வாய்க்கால் மாதிரி அப்படி போய் பொருள் இருக்கிறதுக்கு அதை ஆசிரியிட்டு மறுபடியும் என்ன ஆகும்?
அந்த திருஷ்டாந்தத்துல மறுபடியும் ஜலம் ஏறி வராது. இங்க மனசுக்கு திரும்பி வரும். வரலைன்னா அப்ப அவங்க மனசு எல்லாம் போயிட்டு இருந்த மனசு என்ன ஆகுது, என்ன ஒரு மனசு இல்லாதவனும் ஆயிடுவான். இதோட சம்பந்தப்பட்டு திரும்பி வந்துடும். இப்ப இதை சம்பந்தப்பட்டதுன்னா இதோட நமக்கு நம்ம அறிவு இதுக்கு இந்த பொருளுடைய அறிவு மனசுக்கு வருது. எந்த பொருளை நீங்க பார்த்தாலும் உங்க மனசு அந்த பொருளை போய் தொடர்றது திரும்பி வருது வச்சுப்போம். இதை நிஜமா தொடர்றதா, தொடர காலத்துல நடுவில் ஒண்ணு குறுக்கிட்டுன்னா நான் அந்த பொருளை பார்க்கிறேன், நடுவில் ஒரு காக்கா இப்படி குறிச்சுட்ட அந்த காக்கா ஞானம் ஒரு மாதிரி இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரியாதுன்னு கேட்கக்கூடாதுங்கிறடா, அதுக்கு தெரியும். இப்ப நமக்கு வேண்டாம் விவகாரம். ஆக்சுவலா அது எப்படின்னா இந்த எக்ஸ்ரே எல்லாம் இருக்கிறதுல அந்த கிரணங்கள் எப்படி அது நடுவில் இருந்தாலும் குறுக்கிண்டு பாயிடுறதும் இல்லையா. உடம்புக்குள்ள எக்ஸ்ரே எடுக்கிறப்ப தோல் இருக்கு, தோலுக்குள்ள நரம்பு இருக்கு, மசில்ஸ் இருக்கு, எல்லாம் விட்டுவிட்டு அதுக்குள்ள இருக்கிற எலும்பு மட்டும் எடுத்துக்கிறதோ இல்லையா. அது மாதிரி இந்த மனசுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்குன்னா நடுவில் இருக்கக்கூடியதான பொருள்கள்லாம் விட்டுட்டு எதை பாக்குறதோ அதை மட்டும் தோன்றும் அப்படின்னு வச்சு. இதுக்கா எப்படி சொல்லேன்னா இதெல்லாம் எந்த உபநிஷத்துல சொல்லியிருக்கு கேட்காதீங்க. நானே கேட்க ஏன்னா இதை நான் யோஜனை பண்ணித்தான் சொல்றேன். எந்த உபநிஷத்துல மனசு மாறுறதுன்னு சொல்லியிருக்கேன் கேட்கக்கூடாது. இதுல என்னன்னா நமக்கு விஷயம் புரியறதுக்காக பெரியவர்கள் சொன்னதான ஒரு வழி. பும்சாம் யுத்தத்தை பிரத்யேகாத்மனி தாசைவ பிரக்கிரியாஜ்ஞேயா சாத்வீசாக அனவஸ்திதா. அதனால இதெல்லாம் பிரக்கிரியா பாக்கங்கள். ஆனா இது உண்மைதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் சயின்ஸ்ல மட்டும் அவன் ரிலேஷ போயிட்டு போறதுன்னு இதெல்லாம் பாத்திடுவோம். அங்கே மட்டும் நம்பர் இருக்கு சார். நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறது. ஏன்னா பஞ்சேஜன் கட்டிருக்க கிட்ட வச்சுட்டு இருக்காரு, அதனால நம்பக்கூடாது. நியாயமா யுக்தி யுக்தமா இருந்தா யார் சொன்னாலும் நம்புவோம். யுக்தி யுக்தமால விட்டுருங்க ரெண்டு. அங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இப்ப என்னாச்சு, மனசானது கண் வழியாக பொருளை போய் சேர்றது, பொருளை போய் வியாபிக்கிறது, மறுபடியும் நம்ம திருப்பி வருது. எப்பொழுது எந்த பொருளை மனசு தொடுகிறதோ அப்பொழுது அப்பொருள் அவனுக்கு அறியப்படுகிறது. ஞாபகத்துக்கு என் மனசு அதை பார்த்தா உமக்கு அறிவு வராது, என் மனசு பேனாவை பார்த்தா மைக்க பத்தின அறிவு வராது. எந்த மனுஷன் எந்த பொருளை பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு அந்த பொருள் தான் அறிவு வரும். இதெல்லாம் பிரதிகர்ம வியவஸ்தான ஒரு சப்ஜெக்ட் வரும். நான் என்ன சொல்றேன், பேசும் பொழுது வேற பேசுறேன்னா அனாவசியமா புத்தகத்துல இருக்கிறது பேச மாட்டேன். யாரும் பேச மாட்டார், நான் என்ன பத்தி இருக்கிறது இல்லை, யாரும் பேசப்படாது. அதான் டிசிப்ளின். நம்ம சாஸ்திரத்துல எப்படின்னா குருன்னா இவர் எப்படி இருப்ப, எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த புத்தகத்துல நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு அறியப்பட வேண்டியதா இருக்கும். அதை இன்னைக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். இந்த மனசு என்ன என்டையர்லி நியூ ஆப்ஜெக்ட் உங்களுக்கு சொன்னா மனசு தெரிஞ்சு விட்டுரும். நமக்கு புரியாது சார், அபவர அப்படின்னு விட்டுவிடும். நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சதையே நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், இந்த மனுஷன் அர்த்தமாவா இருக்கிறாரு. இதுன்னு சொன்னாலும் வராது. அதான் என்ன பண்ணணும், நாளைக்கு வரக்கூடியது மெல்லமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருவேன். நாளைக்கு வந்து நான் அன்னைக்கு சொன்னேனோ இல்லையோமா, அன்னைக்கு சொன்னேங்கிறதுக்கே புரியல, இன்னைக்கு சொன்ன அன்னைக்கும் புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க இது புரியறதுக்காக தான் அப்பதான் சொல்றேன். இது பிரதிகர்ம வியவஸ்தாங்கிற சப்ஜெக்ட்ல அது இதுல ஒரு நாளைக்கு வரும். யார் எதை எப்பொழுது பார்க்கிறானோ அவனுக்கு மட்டும் அந்த பொருள் மட்டும் அப்பொழுது மட்டும் ஞாபகப்படும். இப்படி இங்க இந்த ப்ராசஸுக்கு விருத்தி வியாபியம். விருத்தி வியாபியம்னா மனசு, மனசுல இருக்கக்கூடியதான் அந்த விருத்தி, மாடிஃபிகேஷன் மைண்ட், அதை போய் அதை தொடுகிறது. விருத்தியோட இது சம்பந்தம். அது என்ன சம்பந்தம் சார்? சம்வாய சம்பந்தமா, சங்கீத சம்பந்தமா, காலிக சம்பந்தமா, பிதர்புத்திர சம்பந்தமா, இல்ல பதிபத்னி சம்பந்தமா, என்ன சம்பந்தம் சார் இந்த மனசுக்கும் அதுக்கும்? நான் வேண்டாம் சார், சம்பந்த விசேஷம் ஏதோ ஒரு சம்பந்தம், இது எல்லாம் சொல்லாது. விருத்தி வியாபியம்னா விருத்தியுடன் பொருளுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுகிறது. அது என்ன சம்பந்தம் தெரியாது, சம்பந்த விசேஷம் ஏற்பட்டிருக்கு. ரைட், இதான் விருத்தி வியாபியம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம். மோகப்புரத்துல விருத்தி வியாபியம் அது இது கலவடாது. விருத்தி வியாபியம் தான் இது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒரு இருட்டறையில ஆத்துல கரண்ட் டக்குன்னு படிச்சு அப்பப்போ போயிட்டு இருக்கிறதுல பேப்பர்லயும் போட்டுருக்கான், இன்னென்ன டிவிஷன்ல இன்னே கரண்ட் போகும். கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ராத்திரி வேலை கரண்ட் போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், முக்கியமா ஸ்திரீகளா இருந்தா என்ன பண்ணுவா, வத்தி பெட்டி கொண்டு வந்து ஏற்றி தீபத்தை ஏற்றி கொண்டு வருவா. இப்ப எல்லாம் வைத்து பெட்டி இல்லையே, எல்லாம் லைட் இருந்தாலும் வச்சுருக்க, ஸ்டவ்க்கு இருக்கிறதுக்கு லைட் அது ஏற்றி ஸ்டவ் ஏற்றி அங்கே போறதுக்கு மாதிரி இருக்குன்னா என்ன பண்றது, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா
சுவாமி அறையில குத்து விளக்கு இருக்கு, அதை கொண்டு வாங்கோ. எங்க இருக்கே வச்சு பட்டியல சுவாமி அறையில குத்து விளக்கு வச்சுன்னா குத்து விளக்குல என்ன இருக்கு? விளக்கு இருக்கு, அகல் இருக்கு, இல்ல தீபஸ்தம்பம் இருக்கு, அது நடுவுல எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய்க்கு இருக்கிறதுல என்ன வச்சிருக்கு? திரி வச்சிருக்கு. அந்த திரி நுனியில என்ன இருக்கு? வேலை இருக்கு. இதெல்லாம் குத்து விளக்கு ஏற்றி வச்ச வீட்டுல பேசுறேன், கரெக்ட் வீட்டுல பேசல ஞாபகம். இப்ப அந்த திரி இருக்க, அதுக்கு ஒரு தீனு பேர், திரிக்கு ஒரு தீனு பேர். அந்த திரி நுனியில இருக்கிற ஜுவாலை இருக்கு பத்தில, அதே மாதிரி அந்த விருத்தி நுனியில ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இருக்கு. அந்த பிரதிபிம்பத்தினால் ஒழிக்கப்பட்டால் பலவியாபியம் எனக்கு வெறும் உறுத்தின உறுத்தி போய் இதை தொட்டா நமக்கு அறிவு வந்துடுது. ஆனா உறுத்தி போய் அந்த நுனியில் இருக்கிற ஜுவாலையானது அதை விளக்குமையானால் பலவியாப்தின்னு சொல்றோம். இது வரைக்கும் இப்ப புரிஞ்சுப்போம், அது என்ன ஏதுங்கிறது அப்புறம் பார்ப்போம். விருத்தி வியாப்தி, பலவியாப்தி, விருத்தி வியாப்தி பலவியாப்தி சேர்ந்தது அப்படின்னு வச்சுக்கோம். சில ஜெனரலி விருத்தி வியாப்தி பலவியாப்தி ரெண்டுக்கும் இருக்கும். பிரம்மத்துக்கு ஒண்ணுக்கு தான் விருத்தி வியாப்தி, மற்றதெல்லாம் பலவியாப்தி இல்லைன்னு சொல்ல போற மேல் கிளாஸ்ல இருக்கணும். இப்படி அநேக விதமாக இந்த திருஷ்யத்துவத்தை பிரிச்சாங்க. அந்த மார்க்கம் என்ன பண்ணிட்டு மார்க்கால என்ன துவைத்தியானவர் இப்படி பிரிச்சிருக்கு. இப்படி பிரிச்சு இந்த திருஷ்யத்துவம் நீங்க எது சொல்றீங்களா? அறியப்படுகிறதுங்கிற, அறியப்படுவது என்றால் விருத்தி வியாப்தியா அல்லது பலவியாப்தியா? விருத்தி வியாப்தி பலவியாப்தி சாதாரணமா, இல்ல கதாச்சி கதந்தி சித்விஷயத்தம் எப்பவாவது ஏதோ ஒரு விதமாக உங்களால அறியப்படுகிறதா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சொல்றா? அஸ்வப்பிரகாசம்னு சொல்றா? இல்ல தன்னுடைய அறிவு, தன்னை பத்தி பேசும்பொழுது தன்னுடைய அறிவை தவிர வேற இன்னொன்னு வேண்டாம் இருக்கிறாங்க இல்லையா? இது பேனான்னு நான் சொல்லணும்னா பேனாங்கிற அறிவு மட்டும் எனக்கு இருந்தா போதும், பேனாங்கிற அறிவை தவிர இன்னொரு பொருளுடைய அறிவு தேவை இல்லை அப்படிங்கிறா? இப்படி எல்லாம் பிரிச்சு எல்லாத்துக்கும் தோஷம் சொல்றாங்க. இப்ப என்ன அவர் என்ன பண்ணியிருக்க? திருஷ்யத்துவம்னா என்னது? அறியப்படுகிறது என்றால் எப்படி? உங்க விருத்தியானது அதை தொடுவதா? விருத்தி நொடியில் இருக்கக்கூடியதான பிரதிபலித்த சைத்தன்யம் அதை போய் தொடுவதா? இல்ல சாதாரணமா கதாச்சி கதந்தி சித்விஷயத்துவம்பா? இப்படின்னு சொப்பிரகாசே சுவாசரித்த சங்கீத வேட்டா நீங்க தருவா. இப்படி எல்லாம் எது சொல்லுங்க. ஒவ்வொரு பட்சத்திலையும் தோஷம் சொல்லி எப்படியும் உங்களாலையும் சொல்ல முடியாது. ஆகையால் திருஷ்யத்துவங்கிற ஹேதுவே நித்தியாத்துவத்தை சாதிக்காது அப்படிங்கிற அளவு கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் பூர்வபட்சம். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த பூர்வபட்சம் சித்தாந்தம்னு வர காலத்துல இப்படி நான் இதான் சம்பிரதாய ரீதின்னு பேர். சம்பிரதாயத்துல என்ன சொல்லுவான்னா, அவன் சொன்ன பூர்வபட்சங்கள்லாம் 1, 2, 3, 4 கோடிஃபை பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த முதல்ல ஒவ்வொரு பட்சத்திலையும் இருக்கிற தோஷங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது. அதற்கு பிறகு சித்தாந்தத்துல ஒவ்வொரு இந்த பட்சத்துல இல்லையா, இந்த தோஷம் சொன்னியா, அதுக்கு இது சமாதானம் சொல்ற அப்படின்னு சொல்றதுன்னா, இந்த மனசுக்கு தாரணா சக்தி வரும். நம்ம மனசுக்கு 2 சக்தி இருக்கு புத்திக்கு. ஒண்ணு மேதா சக்தின்னு பேரு, இன்னொன்னு பிரக்ஞா சக்தின்னு பேரு. மேதான கிரந்த தாரண பட்டுத்துவம். அதை நான் ஏதாவது சொன்னா வரிசையா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி இந்த விகல்பத்துல இப்படி, இந்த விகல்பத்துல இப்படி இப்படி, இதுதான் சித்துத்திங்கிறது வந்து இருக்கும். அது எதை தொட்டாலும் 10 விகல்பம் சொல்லுவார். ஒவ்வொரு விகல்பத்திலும் 2-3 தோஷம் சொல்லுவார். அதுக்கப்புறம் சீரியேட்டம் அது கேன்சர் வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் அது மைண்ட் வரும். மனுஷனால அசாத்தியமான விஷயமா ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் வேணும். ஆனா அது எல்லாருக்கும் சாதாரணமா இங்க இருக்கிற வழக்கு அப்படி வேண்டாம். அது சிம்பிளிஃபை பண்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, விருத்தி வியாபியத்துவங்கிற பட்சம், இந்த பட்சத்தை கிளீனா தீர்மானம் பண்ணிடுவோம். பிறகு அடுத்த பட்சத்துக்கு போவோம். அடுத்த பட்சம் வரப்ப இதை விட்டுடலாம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நீங்க அப்படித்தானே படிச்சிருக்கீங்க. இன்னும் உங்களை இல்ல, இன்னைக்கு அப்படித்தானே படிக்கிற. ஏன்னா முதல் 6 மாசம் செமஸ்டர், அதுல ஒரு புத்தகம் படிக்க வேண்டியது. அடுத்த செமஸ்டருக்கு அதை மறந்துட வேண்டியது. அடுத்த புத்தகம் வந்து பழைய நாள்லாம் அப்படி கிடையாது. பிஏ ஆனர்ஸ், பிஎஸ்சி ஆனர்ஸ் 4 வருஷம். எல்லாம் கடைசியில எல்லா புத்தகத்திலுமே டெஸ்ட் இருக்கும் சமர்ச்சியில. அப்படி அத்தனையும் ஞாபகம் வச்சிருந்து இருந்தவா தான் அப்படி படிச்சவா. ஆனர்ஸ் அப்படி ரொம்ப விசேஷமா இருந்தது. அந்த சக்தி நமக்கு இல்லைங்கிறதுக்காலையும் இல்ல நமக்கு அவ்வளவு வேணுமா, அதை விட பிரம்மத்தை தெரிஞ்சு உபயோகப்படுத்தவும் நல்ல இதுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு விருத்தி வியாபியத்துவங்கிற பட்சத்தை ஆரம்பிச்சு அதுல இருக்கிறத மட்டும் அப்படியே கொண்டு போவேன். எது வரைக்கும் போறதோ அது வரைக்கும் ஒவ்வொரு கேள்விக்கு தான் சமாதானம் அப்படி பார்ப்போம்.
விருத்தி வியாபியத்துவங்கிற ஒரு பட்சத்துல ஒரு அழகா ஒரு டவுட் அவன் கேட்கிறான். என்ன பாருங்க, விருத்தி வியாபியம்னா என்னத்த, இந்த விருத்தியானது அந்த பொருளை போய் சம்பந்தப்படுகிறது, அவ்வளவுதானே. ஒரு விருத்தியானது ஒரு பொருளோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அப்ப சம்பந்தப்பட்டது அந்த பொருளானது என்ன ஆகுது, மித்யாபூதமாகுது. என் மனசு குடத்தை தொடுமையானால், குடத்தோட சம்பந்தப்படுமையானால் இனிமேல் அந்த குடமானது மித்யா. இப்படிதான் சொன்னது இது வரைக்கும். விருத்தி வியாபி திருஷ்யமான அறியப்படுகிறது, அறியப்படுகிறதுன்னா என் மனசு அதோட சம்பந்தப்படுகிறது. என் மனசு அதோட சம்பந்தப்படுமையானால் இனிமேல் அந்த பொருள் என்னால அறியப்பட்டது, அறியப்பட்டதான பொருள் எல்லாம் மித்யாபூதம். அறிகிற பொருளானது திருக்கு பிரம்மம், அது மறக்கக்கூடாது. அறிபவன் திருக்கு பிரம்மம், அறியப்படுவது குடம். அது அறியப்படுகின்ற காரணத்தினால் அது மித்யாபூதம் ஆயிடுது. ஏன்னா சுத்தி சொல்லியிருக்க பிரம்ம பின்னமா இருக்கிறதுனால அது வந்து அர்த்தம். இப்ப அவன் கண்டுபிடிச்சா சார் இது எல்லாம் ஆன பிறகு உனக்கு சொன்னா உங்களுக்கு பிரம்மம் அறியப்படுமா படாதா சார் இப்படி கேட்கறது. நீங்க பிரம்மத்தை அறியறதுக்காகத்தானே ஏதோ வேதாந்த வாசிக்கிறது. வேதாந்த வாசிக்கிறது நமக்கு சிரவணம் மனனம் வைத்தியாசம். அது ஒரு நாள் பண்ணுமான்னார். பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் பிரபத்யதே வாசுதேவ சர்வதுதி சமாத்மா சுதுர்லபா. எத்தனையோ ஜென்மாக்கள் பண்ண புண்ணியத்தினால அப்படின்னு வேதாந்தத்தை கேட்க வந்திருக்கோம். வேதாந்தத்தை கேட்கிறோம். வேதாந்தத்தை கேட்டு என்ன பண்றேன், பிரம்மத்தை அறிவீள். பிரம்மத்தை அறிகிறீர்கள், பிரம்மமும் அறியப்படுகிறது. அறியப்படலைன்னா நீங்க வேதாந்த வாசிக்கிறது வேஸ்ட். அறியப்பட்டதுன்னா அறியப்பட்ட பொருளாயிடுது. அறியப்பட்ட பொருளாயிடுச்சுன்னா என்னாச்சு, பிரம்மமும் நித்திய திருஷ்யமாயிடுது. திருஷ்யமாயிடுச்சுன்னா நித்தியாபூதம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அத்வைதம் நீங்க சொல்லல, எனக்கு கஷ்டமே இல்லை. ஆனா அது எந்த வழியா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது அது. இப்ப வேதாந்தம் நம்ம வாசிக்கிறோம். எதுக்காக வாசிக்கிறோம், பிரம்மத்தை அறிவதற்காக. பிரம்மத்தை அறிந்தோமையானால் அப்பதான் நமக்கு சாட்சாத்காரம் வரும், அஜானம் போகும், சரி ஜீவன் முக்தி வரும், வச்சுக்கணும். பிரம்மம் அறியப்படுமையானால் பிரம்மம் திருஷ்யமாயிடுச்சு, விருத்தி வியாபியமாச்சு, அறியப்பட்டது திருஷ்யமாச்சு, பிரம்மமும் திருஷ்யமாச்சு. அப்ப அந்த பிரம்மமும் மித்யாபூதமாயிடுச்சு. மித்யாபூதம் ஆகலாமா பிரம்மம்? அடே என்ன இது, பிரம்மம் திருக்காச்சு, அது சத்தியமாச்சு, அதுவும் மித்தையா ஆக்கிருக்கல. நீங்க வேதாந்தத்தை பார்த்து எங்க மித்யாத்துவம் வரப்படாதோ அந்த இடத்துக்கு இந்த திருஷ்யத்துவங்கிற ஹேத்து போயிருக்கு. திருஷ்யத்துவம் எங்கே போகணும், மித்யாபூதமான பதார்த்தத்துக்கு தான் போகணும். அதை விட்டுவிட்டு இன்னொரு இடத்துக்கு வச்சு அதுக்கு விபச்சார தோஷம்னு சொல்றோம். பெண்ணச்சு லட்சணமா இருந்தா அதிவியாப்தின்னு சொல்லுவோம். அது அனுமான பிரக்கிரியை தான் விபச்சாரம். இப்ப விவகாரம் என்னாச்சு, பிரம்மத்துல விபச்சாரம், ஆத்மனி விபச்சாரம். இந்த வேதாந்த பிரம்மமானது பிரம்மத்துல இந்த திருஷ்யத்துவம் விருத்தி வியாபியத்துவம் எனக்கூடியதான ஹேது போல் இருக்கு. திருஷ்யத்துவம் எங்க இருக்கணும், உலகத்துல இருக்கிற பொருள்ல இருக்கணும். எங்க போச்சு, பிரம்மத்துக்கு போயிடுச்சு. ஏன் வேதாந்தத்தினால பிரம்மத்தை அறிஞ்சல தப்பு சார் அப்படின்னு நம்ம மேல குண்டை தூக்கி போட்டோம். இது வரைக்கும் நம்ம இதை பத்தி யோசனை பண்ணல. இந்த துவைத்தி கேட்கிற பரியந்தம் நம்ம என்னன்னா திருஷ்யம், திருஷ்யம் இதை பார்த்துட்டு நம்ம மனசு அங்கே போகல. பாருங்க, ஏன் நம்ம மனசு போகல, நம்ம யோசனை பண்ணல. ஏன் சார் யோசனை பண்ணல, என்ன அந்த பரம்பரை நம்மளை வெளியே பார்க்க சொல்லியிருக்காரு, உள்ள பார்க்க சொல்லலையே. பராந்திகாயம்போ தஸ்மாத் பராக் பத்தியதி. நாமெல்லாம் என்ன பார்க்கிறோம், பராக்கு பார்க்கிறோம், பிரசிக்க பார்க்கணும். பார்க்கல, பரம்பரையில பார்க்கல, பகவான நாடல, எதை நாடிட்டு இருக்கோம், உலகத்தை நாடிட்டு இருக்கோம். அதனால உலகத்துல இருக்கிற பொருளை பார்க்கிறோம், உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கல. வைத்தி என்ன சொன்னா, ஓ ஆத்மாவில விபச்சாரம் வருது. சரி சார், இதை வரலைங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றதுன்னா சிம்பிளா ஒண்ணு பண்றோம். இந்த பிரம்மமானது பிரம்மத்துல உறுத்தி போகல, உறுத்தியானது பிரம்மத்தை போகல அப்படின்னா, பிரம்மத்தினிடத்துல உறுத்தி போகலைன்னா, உறுத்தி வியாபியம் இல்லைன்னா அப்ப என்ன ஆகும் தெரியுமா, பிரம்மம் அறியப்படாது. பிரம்மத்தை அறியலைன்னா உங்களுக்கு மோட்சம் கிடையாது. மோட்சம் கிடையாதுன்னா ஏன் வேதாந்தத்தை வாசிக்கணும்? விருத்தி வியாபியத்துவம் பிரம்மத்துக்கு இருக்குன்னு சொன்னேன்னா
பிரம்மமும் மித்யாபூதமாயிடுச்சு, திருஷ்யத்துக்கு விபச்சாரம் வந்தது. ஸோ விருத்தி வியாபியத்துவம் அதுக்கு இல்ல பிரம்மத்துக்கு அப்படின்னு சொன்னேன்னா அப்ப வேதாந்தத்தை வாசிக்கிறது வேஸ்ட்னு ஆயிடுறது. இது என்ன உபய தஸ்பாச்சார ஜுடுமா, இந்த காய்கறி விற்கிற அம்மா இருக்க பட்சத்துல காசை போட்டு 2 பக்கம் எழுப்பார், எந்த பக்கம் எழுந்தாலும் சுருக்கு போயிடும். அது மாதிரி ஆயிடுது. விருத்தி வியாபித்துவம் பிரம்மத்துக்கு இருக்குன்னு சொன்னேன்னா பிரம்மமானது நித்தியாபூதமாயிடுது, ஹேதுவுக்கு விபச்சாரம் வந்தது. சரி, திருஷ்யத்துவம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்களானால் வேதாந்தங்களுக்கு வையத்தியம் வந்துருக்கு. எப்படி? இது ஒரு பெரிய கொஸ்டனா போயிடுச்சு. இந்த கேள்விக்கு நம்ம சமாதானம் சொல்றதுக்கு நமக்கு பயம் வந்துடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கா, வாழ்க்கையில பயம் வரக்கூடாது. அத்வைத்தம் வாசிக்கிறது முதல்ல என்னடா, என்னை காப்பாற்றுறது காமாட்சி காடம் அவலம்பிய கட்டாட்ச எட்டி அம்பாளி அனுகிரகம் இருக்கு, நான் ஏன் கவலைப்படலாம்? பகவத் இருக்கார் சார். ஏன்னா உண்மை அது என்ன, சத்தியமானது பிரம்மம் ஒண்ணு இருக்கு, அப்ப நான் ஏங்க பயப்படணும்? எதை வாசித்தால் எதை அறிந்தால் அபயம்ன்றது காமிந்ததே. இனிமேல பயமே இருக்காதோ அந்த விஷயத்துல பயப்படலாமோ? நம்ம என்ன சொல்ல போறோம், நீங்க காத்துக்கிட்டு ஏதோ இந்த விஷயம் புரியலேன்னு அவ்வளவுதானே. இன்னொரு புரிஞ்சுட்டு வரப்போது வெக்கப்படுறதுக்கு போனோம் இல்லைங்க. எதுக்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வெக்கப்படுறது இல்லை மனுஷன். ஒரு 10 நிமிஷம் டிவி பார்த்தேன்னா நமக்கு ஏன்டா வர இந்த கண்ணை கொடுத்தாருன்னு ஆயிடும். அப்படி பண்றான். அதுக்கு வெக்கப்படாம ஏதோ ஒரு கேள்விக்கு ஆன்சர் வரல, புரியல, வெக்கப்படலாமோ? படப்படாத, இதுக்கு ஆன்சர் இருக்குன்னு என்ன பண்ணின நம்ம முன்னோர்கள் ஆண்களெல்லாம் எத்தனை நாள் யோசனை பண்ணினாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெரியல. இதுல வாசஸ்பதி மிஸ்ரர் ஒரு மகாத்மா, ஆச்சாரியால் சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அது சாங்கர பாஷ்யம். நமக்கு நல்லதை கொடுக்கிறது, சர்மம்னா நல்லது, சத்து யசம் சிவம் பத்ரம் அப்படின்னு நல்லதை கொடுக்கக்கூடியதான பாஷ்யம் இது. அந்த பாஷ்யம் இருக்க, அந்த பாஷ்யத்துக்கு வாசஸ்பதி மிஸ்ரர் ஒரு மகாத்மா பாமதின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இது இன்னைக்குதான் சொல்லுவேன், ஒரு வேளை பாமதின்னு தான் சொல்லுவேன். வாசஸ்பதி மிஸ்ரர் இதை வியாக்கியானம், அதுக்கு டீக்கான்னு அந்த வாசஸ்பதி மிஸ்ரர் இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு அவர் ஹேண்டில் பண்ணி ஆன்சர் சொல்லியிருக்கார். இவர் எப்ப வந்தாரு தெரியுமா? இந்த நியாயாமிரதக்காரர் வரத்துக்கு முன்னால சில 1000 வருடங்களுக்கு முன்னால வந்திருக்காரு. அவர் அன்னைக்கே பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு சார், நமக்கு தெரியலன்னா அதெல்லாம் வெட்டப்படாது, நான் வையப்படாதுன்னு சொன்னேன். பாமதியில சொல்லியிருக்கார். அதே கேள்வியை 100 தடவை படிச்சிருக்கேன் பாமதிய. நீ கேள்வி கேட்டா ஆன்சர் சொல்ல தெரியலையே. தினந்தோறும் தூக்கம்னா என்னதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். என்ன வாயிலா எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னு நிர்பந்தம் கிடையாது. ஆனா என்னன்னா கேள்வி கேட்ட பிறகு நான் யோசனை பண்ணி அதுக்கு என்னதுன்னா நம்ம முன்னோர்கள் பதில் சொல்லியிருக்க. அவர் என்ன சொல்லியிருக்க, ஆத்மாவை அறியறதுக்கு பிரம்மத்தை அறியக்கூடியதான விருத்தி ஒண்ணு இருக்குன்னு சொல்லிவிடும். அந்த விருத்திக்கு ஒரு தனி பேர் உண்டு. என்ன? அகண்டாகார விருத்தின்னு பேர். இந்த அகண்டாகார விருத்தினா பேனால பார்க்கக்கூடியதான எண்ணத்துக்கு பேனா ஞானம், மைக்கு அறிகிற ஞானத்துக்கு மைக்கறிவு, சுத்தத்தை அறிகிற அறிவுக்கு சுத்த அறிவு, பிரம்மத்தை அறியக்கூடியதான அறிவு பிரம்ம அறிவு. பிரம்மம் எப்படி இருக்கு? அகண்டமா இருக்கு. அதுக்கு என்ன பேரு? அகண்டாகார விருத்தி. அகண்டாகார விருத்தி பிரம்மத்தோட சம்பந்தப்படுகிறதா இல்லையா? சம்பந்தப்பட்டதுன்னா பிரம்மமும் மிச்சா திருஷ்யத்தோட விரிச்சாரம். சம்பந்தப்படலையேன்னு வச்சுங்களேன், பிரம்மமானது தெரியலன்னா வேதாந்தம் வேஸ்ட், வேதாந்த வாசிக்கிறது வேஸ்ட். இப்படிதான் சொன்னேன். அவர் என்ன பண்ணியிருக்கார், இது போல ஒரு ப்ராப்ளம் வந்தா மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ணோம், நடுவில் ஒரு டயர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். மேனேஜ்மெண்ட் படித்தவர்களுக்கு தான் தெரியும். கீழே லேபர் இருக்கான், வேலை செய்யறவன் இருக்கான், அவன் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சொல்லித்தரான், அவனுடைய கஷ்டத்தை அவன் சொல்றான். இவனுக்கு இப்ப இது சமாதானம் ஏற்றணும்னு சொல்ல முடியல, என்ன பண்றதுன்னு அந்த லேபர் ஸ்கூல்லயே ஒரு 4 பேரை கூப்பிட்டேன். என்னன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுதான். கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த கேள்விக்கு அவ இப்படி சொல்றா, இது இப்படி இருக்கு, நீங்க ஏதாவது தீர்மானத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்ட பிறகு அந்த கமிட்டி சொல்றாலும் நீங்க ஒத்துன்னு போட்டான். அவனுக்கு இன்னைக்கு சந்தோஷம், ஏன்னா நம்மளுதானே யோஜனை பண்றான். இங்க நடுவில் இருக்கிற இந்த 4 பேருக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா என்னையே ஒரு கமிட்டியில மெம்பரா போட்டானே. மேல இருக்கிறான் என் தலைவலி இன்னைக்கு குறைஞ்சு, அவன் மட்டும் என்ன போனாங்க அவளுக்கு சொல்லிடுறது, இவனே சொல்லி கொடுப்பாரோ இல்லையா? சொல்லிடுறது இல்லாததுனால இந்த காரியத்தை பண்ணினேன்னா அப்ப நாளைக்கு என்ன இதை பாருப்பா, இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, இதுல உலகத்துல இன்னைக்கு இருக்கிற சட்டத்துல பண்ண முடியாது, ஆகையா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடும்
அப்படியே இந்த மேனேஜ்மெண்ட் நடுவில் இருக்கிற கமிட்டிக்காரன் சொல்லுவோம். ஸோ மேனேஜ்மெண்ட்ல ஒரு கஷ்டமான இக்கட்டான சுச்சுவேஷன் வரப்ப ஒரு கமிட்டி எப்படி ஃபார்ம் பண்றீங்களோ அதே ஏன்னா இது நமக்கு உலகத்துல தெரிஞ்சிருக்கிறதுனால சொன்னேன். மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் வருது. இங்கிலீஷ்காரன் நம்மளை எப்படி பண்ணான்னு தெரியுமோ, வெறும் உபயோகம் இல்லாத கிளார்க் வேலை செய்யறதுக்காகத்தான் தயார் பண்ணியிருக்கான். ஐஏஎம்ல இன்னைக்கு வந்து பழைய நாள்ல வரக்கூடாது வரல சார். இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, ஐஐடி கோயம்புத்தூர், ஐஐடி மதுரை வரணும். இன்னைக்கு நினைக்கிறேன் 60 வருஷம் இண்டிபெண்டன்ஸ் ஆனப்புறம் என்னைக்கே வரணும். நம்ம எப்படிப்பட்டதான மனுஷால், நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடியதான மனுஷால் சம்ஸ்கிருதமான வியக்திகள் தான். மற்ற தேசத்துல இல்லாத வியக்திகள் இந்த ஊர்ல தான் இருக்கு. பிறந்ததுமே மேதாசக்தி வரணும்னு மேதாசக்தினால ஹோமம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பிராமணியமோ அல்லது இங்க இருக்கக்கூடிய மனுஷியாரோ இவாளை திருத்தக்கூடியதான பவர் இல்ல, எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கோம். நம்ம சந்தியாவந்தனம் பண்ணாம அது வித்யாவந்தனம் கேட்கக்கூடாது. ஏன்னா மனசுக்கு தாபம் இருக்கு. அதனால சொல்றேன், இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கோம். எல்லா மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க இருக்கு? அந்த பாரதிக்காரர் அன்னைக்கே எழுதிட்டார். என்ன பண்ணினா, சுத்த பிரம்மம்னு ஒண்ணு இருக்கப்ப அந்த சுத்த பிரம்மம் விருத்திக்கு விஷயமாகாது. விருத்திக்கு விஷயமாக சுத்த பிரம்மம் விருத்திக்கு விஷயமாகாது. நீ சொன்னா எப்படி நான் நம்புறது? நான் என்ன சொன்னேன், எந்த வார்த்தை சொன்னாலும் நான் அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுப்பேன். ப்ரூஃப் கொடுக்காம வார்த்தையை பேச மாட்டேன். இப்ப பிரம்மமானது விருத்தி விஷயமாகல, விருத்தியோட சம்பந்தப்படல. எங்க சொல்லியிருக்க, பிரம்மா, அந்த பிரம்மமானது அத்ரேஷ்யம். அது வேதமா இல்லையோ, அத்ரேஷ்யம்னு சொல்லி. ஆக்சுவலா அதுக்கு என்ன அர்த்தம்? அதிருஷ்யம். இப்ப இந்த திருஷ்யத்துவ ஹேது எங்க இருந்து சார் வந்தது? உபநிஷத்துல இருந்து வந்தது. திருஷ்யத்துவம் சொன்னா ஏதோ என் வாய்க்கு வந்தபடி திருஷ்யம், அது இருக்கு, இது திருஷ்யம், திருஷ்யத்துல தர்மம் திருஷ்யத்துவம் அப்படின்னு நான் சொல்லல. திருஷ்யம்ங்கிற பதமானது உபனிஷத்துல இருக்கு. அந்த உபனிஷத்தானது அதிருஷ்யம் பிரம்மான்னு சொல்லி இருக்கு. பிரம்ம அதிருஷ்யம்னா திருக்கு விஷயம் இல்லை. திருக்குன்னா விருத்தி வியாபியம். அப்படிதானே திருஷ்யத்தை சொன்னேன். திருஷ்யம்னா விருத்தி வியாபியம், அதிருஷ்யம்னா என்ன? விருத்தி வியாபியம் இல்லாதது. விருத்தி வியாபியம் இல்லாதது என்ன? சுத்த பிரம்மம். அது இந்த பிரம்மம்னு தெரிஞ்சா நீங்க சுத்த பிரம்மம்னு தெரியல. அங்க என்ன இருக்கு? முன்னாலேயே பராசைவா பராஜா எல்லாம் நோட்டுவா இருக்கணும். நாங்கெல்லாம் வேதாந்திகள். வேதாந்திகள்னா பேர் வச்சோம் இல்லையா? வேதாந்த கிளாஸுக்கு வரணும் இல்லையா? தினந்தோறும் என்னென்ன இந்த ராமாயண பாராயணத்தை விட்டு வச்சு மீதி எல்லாம் எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் காலமே முதல்ல உபனிஷத் பாராயணம், மத்தியான வேலையில சூத்திர பாஷ்ய பாராயணம், சாயந்தர வேலையில கீதா பாராயணம். அப்படி வச்சுக்கணும் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா வாக்கியங்கள்லாம் ஞாபகம் ஒரு வட்டமா இந்த அத்வை சித்தி வாசிக்கிறது என்ன பண்ணோம்னா, அந்த சொல்லும் பொழுதே டக்குன்னு அந்த உபனிஷத்து வாக்கியங்கள் ஞாபகம் வரணும். இல்லைன்னா அத்வை சித்தி கிளாஸ்க்கு வரணும். கிளாஸுக்கு வந்தா உங்களுக்கு பதிலாக எங்க மேல உட்காந்து கரடியா கத்துட்டே இருப்பாரு. கேட்டு உங்களுக்கு நோட்டுவாயிடும். ஒண்ணு நீங்க படிக்கணும், இல்ல கேட்டுட்டே இருந்த. இப்ப பிரம்மத்துக்கு ஒருத்தி வியாபியத்துவம் இல்ல. எங்க சொல்லி இருக்க? சுத்த பிரம்மத்துக்கு ஒருத்தி வியாபியம் இல்லைன்னு மொண்டக்கோபுரத்துல 8வது அத்தியாயம்னு சொல்லியிருக்கேன். அங்க என்ன சொல்லிருக்க? அகபராயா ததக்ஷரம் அகபரா. இதுக்கு மேல இதுக்கு முன்னால அபராவித்தியை சொன்னேன். இப்பொழுது பராவித்தியை சொல்கிறேன். யயா எந்த விருத்தியினால், ததக்ஷரம் அந்த சுத்த பிரம்மமானது அறியப்படுகிறது. யயா ததக்ஷரம் அதிகம்யதே. இது மேல போறது. நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் வச்சுப்போம். அதனால அத்ரேஷ்யம் அதிருஷ்யம். அதிருஷ்யமானது சுத்த பிரம்மம். கிட்டப்பட்ட நான் சொல்லல, உபனிஷத்து சுத்த பிரம்மம் அதிருஷ்யம்னு சொல்லு. இப்ப நீங்க அகண்டாக்கார விருத்தியில பிரம்மம் வரணுங்கிற இது என்ன சார்? இது உபகித பிரம்மம்னு வச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு நியூ கான்செப்டை கொண்டு வந்து எடுத்திருக்கேன். சுத்த பிரம்மம் விருத்தி விஷயம் இல்ல, கட்டாதிகள் விருத்தி விஷயம். இன்பிட்வீன் வரக்கூடியதான உபகித பிரம்மம் இருக்கிறதுல அத விருத்தி விஷயம்னு நான் சொல்றேன். அதுல உபகித பிரம்மமானது விருத்தி விஷயமா இருக்கிறதுனால அது நித்தியாபூதம். ரைட், உபகித பிரம்மம்னா அதுவும் நித்தியாபூதம் தான். இந்த கணபதியை ஆரம்பிக்கிறோம், மற்ற எல்லா பொருளையும் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா தேவதையும் தியானம் பண்ணிருக்கோம். இந்த தேவதைகள்லாம் எப்படின்னா வியாபாரிக சத்தியம். தேவதைகளுக்கு உருவம் இருக்கு பார்த்தா,
உருவத்தோடு கூடின தேவதைகளை நம்ம மிச்சா பூதம் இல்லைங்கிற அர்த்தம் இல்ல. எல்லாமே வியாபாரிக சத்தியம்தான். கர்ப்பராதிகள் எப்படியோ ஆகாச முதலிய பதார்த்தங்கள் எப்படியோ அதே மாதிரிதான். அது உபகித பிரம்மம். இது மிச்சா பூதம்னு ஒத்துன்றதுனால தப்பு இல்லை. சுத்த பிரம்மம் இதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதான பிரம்மம். இப்ப சுத்த பிரம்மத்துக்கு விருத்தி வியாபியத்துவம் இல்ல, உபகித பிரம்மத்துக்கு விருத்தி வியாபியத்துவம் இருக்கு. விருத்தி வியாபியத்துவம் மிச்சாத்துவமா இருக்கு. சரியா போயிடுச்சு. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சா? பிரம்மத்துல விபிச்சாரம்னு கேட்டேன். விபிச்சாரம் திருஷ்யத்து போகக்கூடாத இடத்துக்கு போச்சு. போகக்கூடாத இடத்துக்கு போகல சார். உபகித பிரம்மம் வரைக்கும் தான் போச்சு. உபகித பிரம்மமும் மிச்சாபூதம் தான். எதுவும் மிச்சாபூதம் இல்ல, சத்தியம். அது என்னது? அது உங்களுக்கு ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்குக்கு மனசுக்கும் எட்டாவதான பொருள். அந்த எட்டாவதான பொருளுக்கு உங்க மனசு போகலையா? இங்க விருத்தி வியாபியம் இல்லையே, அது சத்தியமா தானே இருக்க. உபகித பிரம்மம் என்னென்ன? அது கையின்றாலோட இங்க மாதிரி இருக்க சதுர்புஜை சந்திரகலாவதம் ஏதோ ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு நமக்கு ஞானம் வரணும்ங்கிறதுக்கா? பகவத் அனுகிரகம் வேணும். பகவத் அனுகிரகம் இல்லைன்னு ஒண்ணும் வராது. ஆனா அந்த பகவான் என்ன பண்றாரு, உங்களுக்கு ஞானம் வரும் கூட தன் உருவத்தையும் மறைச்சுக்கிறார். தானோ சுத பிரம்மமா ஆயிட்டார். இந்த உபகித பிரம்மமும் மித்யாபூதம். மித்யாபூதமான உபகித பிரம்மத்துல விருத்தி வியாபியத்துவங்கிற திருஷ்யம் இருக்கு. தோஷம் இல்ல. சுத பிரம்மத்துக்கு விருத்தி வியாபியத்துவம் இல்ல. அங்கேயும் விசார தோஷம் இல்ல. வேதாந்தம் வாசிக்கிறது வேஸ்ட்னு சொன்னீங்களே சார். அதேல வேதாந்தம் வாசிக்கிறது எதுக்குன்னு இந்த உபகித ஞானம் வரணுங்கிறதுக்காக. உபகித பிரம்மம் பிரம்மத்தினிடத்துல இந்த விருத்தி வரணும். பிரம்மாகாரமான விருத்தி ஆகணும். விருத்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அஜ்ஞானம் போச்சு. அஜ்ஞானம் போச்சுன்னா பிரம்ம ஞானம் வருது. ஏன்னா நமக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு வேற்றுமை தான் இப்ப நம்மளை இன்சப்படுத்துறத. யாருனாலும் பிரம்ம என்ன காப்பாற்றணும். காடலும் சுடு சேவியும் தான் அப்படின்னு வேற யாரும் நம்மளை காப்பா. அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு போயிட்டு பகவான் கருணை உண்டு அப்படிங்கிற அந்த நிலையில தான் நம்ம இருக்கோம். எப்பவுமே அந்த நிலையில தான். வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்த கணம் யாருக்கு என்ன ஆகும் யாராலையும் சொல்ல முடியும். அந்தியஸ்வாசா உபாந்திய அஸ்வசந்தியா சொல்றார். இந்த கடைசி மூச்சியோ கடைசி முன்மூச்சியோ யாராலையும் சொல்ல முடியாது. இருக்கிற பதியம் தான் பகவான சரணம் இது பண்ணுவோம். தமேவ சரணம் வெற்ற சர்வபா காலத்தா. ஆகையால் வேதாந்தங்கள் நம்ம வாசிக்கிறது எதுக்கு? அந்த பிரம்மத்துல அகண்டாகார விருத்தி சம்பந்தப்படணும் என்பதற்காகத்தான். சம்பந்தப்பட்டது அடுத்த கணம் என்னாச்சு? அந்த அகண்டாகார விருத்தியும் போச்சு. அந்த அகண்டாகார விருத்தியினுடைய அந்த அதுக்கு காரணமான அஜ்ஞானம் அஜ்ஞான காரியங்கள் எல்லாமே போயிடுது. அப்புறம் என்ன மிஞ்சி இருக்குன்னு, இது வரைக்கும் நான் வேற நீங்க வேற, அத்வைதம் வேற, சாஸ்திரம் வேற, சிஷ்யன் வேற, சிஷ்டா வேற, குரு வேற, எல்லாமே போயிடுது. என்ன மிஞ்சிருக்கணும்? ததேகோ கேவலோகம். கேட்ட கேள்விக்கு சமாதானம் சொல்லியாச்சு. யார் சொன்ன? ராமதிகாரர் சொன்ன, நான் சொல்லல, ஞாபகம் வச்சுக்கோ. இத்தனை சமாதானம் சொன்னது ராமதிகாரர். நம்ம எதை சொன்னாலும் இப்ப நம்ம எப்படி நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும், அந்த உபனிஷத்தை எங்கே சொல்றது, இதுக்கு முன்னால் இருக்கிற ஆச்சாரியால் என்ன சொன்னார், இது வரைக்கும் ஆச்சா. இன்னும் ஒரு பர்சன்ட் சொல்லிட்டு நிறுத்திடுறேன் இன்னைக்கு. ஏன்னா இந்த திருஷ்யத்துவங்கிறது இப்படி நிதானமா சொல்றதாதான் நம்ம புரியும். அதே மாதிரி அடுத்த வாரம் வரப்போம். அடுத்த கிளாஸ் இத முதல் 10 நிமிஷம் இத முன்னால சொல்லிட்டு அப்புறம் மேல சொல்லுவேன். ஏன்னா போன வாரம் என்ன நடந்ததுன்னு ஒரு வாரம் நடுவில் கேப் இருக்க மறந்து போயிடும். அதோடு மட்டும் இல்ல, 2வது சொன்னாக்கா நல்லா பிடிப்படும் உங்களுக்கு. இந்த திருஷ்யத்துவம் நீங்க புத்தகத்தை பார்க்காமலேயே நீங்களே எடுத்துக்கணும். ஓ இந்த அப்படின்னு சொல்லக்கூடியதான் நிலவரம். இல்ல சுவாமி நீங்க இப்படி சொல்றீல, சுத்த பிரம்மன் தான் விருத்தி இல்லைங்கிறல, மற்ற பிரம்மங்கள் தான் உபகித பிரம்மத்துக்கு தான் விருத்தி சேர்றதுங்கிறல. ஆனா உங்க பூர்வாச்சாரியால் வேற விதமா பேசியிருக்காங்க. சர்வ பிரத்யேஸ்வன் பிரமரூபே வியவஸ்தித பிரபஞ்ச பிரவிலய சப்தேன பிரதிபத்தியதே அப்படின்னு பிரம்ம சித்திக்காரர் எழுதியிருக்கார். சர்வ பிரத்யேஸ்வன் எல்லா அறிவுகள்னாலையும் அறியப்படக்கூடியதான அவர் எல்லா அறிவுலையும் பரமாத்மா அறியப்படுகிறார். பரமாத்மா தான் பார்க்கிறோம் நம்ம எல்லாத்தையும். பேனா இருக்குங்கிறது, பேனா இருக்குன்னு பரமாத்மா பேனா தான். எந்த பொருளையும் தாங்கள் இருக்குன்னு தானே சொல்றேன். டேபிள் இருக்கு, மேஜை இருக்கு, நீங்க இருக்கு, நான் இருக்கேன். இல்லைன்னு சொல்றதே இல்லையா? அப்ப இருக்குன்னு சொல்றேன்னா அந்த இருக்குங்கிறது காரணத்துக்கு சேர்ந்த தர்மம். ஞாபகம் வச்சுக்கணும். தங்க மோதிரம், தங்க வளை, தங்க செயின், தங்க செங்கிலி,
தங்கத்தோடு, தங்க மூக்குத்தி எல்லாத்தையும் தங்கம் தங்கம்னு சேர்க்கிறது சார். தங்கம்னு என்ன அர்த்தம்? தங்கத்தினால் செய்யப்பட்டது. தங்க மோதிரம்னா தங்கத்தினால் செய்யப்பட்ட மோதிரம். தங்க செங்கிலி தங்கத்தினால் செய்யப்பட்டதான செங்கிலி. இந்த நீளமா இருக்குங்கிறத தங்க செங்கிலிங்கிறோம். எல்லாத்தையும் தங்கம் தங்கம்னு வரிசையா வந்துட்டு இருக்குன்னா அந்த தங்கமானது காரண பொருள். அதே போல பேனா இருக்கு, டேபிள் இருக்கு, மைக் இருக்கு, புத்தகம் இருக்கு, இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடும். எது காமனா இருக்கோ அது காமனா இருக்கிறது காரணத்துக்கு சேர்ந்தது. இருக்குங்கிறது காரணத்துக்கு சேர்ந்தது. இருக்குன்னா இருத்தல், இருத்தல்னா சத்து. சத்துனா பிரம்மம் சார். எல்லா அறிவிலையும் பிரம்மம் தெரியுது சார். ரொம்ப தெரியறதுனாலதான் நம்ம கோட்டை விட்டோம். இந்த எக்கனாமிக்ஸ்ல டிமாண்ட் சப்ளைன்னு பிரின்சிபல் நிறைய இருந்ததுன்னா அதை பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம். சார் சக்கரை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துன்னு வச்சுங்களேன், நம்ம ஆத்துல 4 மாசத்துக்கு வேண்டிய சக்கரை எடுத்து வச்சுட்டு இருக்கோம். வருஷ பண்டிகை வருது, சக்கரை இல்லாம நடக்காது. ஒரு மாசத்துக்கு 3 கிலோ சக்கரைன்னா 12 கிலோ சேர்த்து வச்சிருவோம். அங்க நகமாவே அங்க இல்லாத போனாலும் நிறைய இருந்தாலும் இவன் பதுக்கி வச்சிருந்ததுனால ஆர்டிபிஷியல் டிமாண்ட் கிரியேட் ஆயிடும், ஸ்கேர்சிட்டி வந்துடும். அதனால அது மாதிரி நமக்கு எது அதிகமா இருக்கோ அதுல நம்ம கவலைப்படலை. அதனாலதான் எல்லா இடத்துலயும் சத்து சத்துன்னு இருந்தா நம்ம அதை பத்தி கவலையப்படலை. ஆனா நிஜமானது சத்து தான், மேல இருக்கிறதுலாம் பொய்யா தோன்றது. ஆகையால் சர்வ பிரத்யேக வேத்தியத்தின் எல்லா அறிவினாலும் அறியப்பட்ட போதிருந்த போதிலும் பிரம்மம் அறியப்பட்ட போதிருந்ததும் அவர் சொல்லியிருக்கார். பிரம்மரூபே வியவஸ்தித பிரபஞ்ச பிரபிலயா சப்தேன பிரதிபாத்தியதே. அந்த பிரபஞ்சத்தை அந்த சத்தை தவிர மீதி எல்லாம் இல்லை என்று சாஸ்திரமானது இருக்கு. இப்படின்னு பிரம்ம சித்திக்காரர் சொல்லியிருக்கார். எல்லா அறிவாலும் அறியப்படுகிறது பிரம்மம்னு சொல்லி இருக்கு. அந்த பிரம்மம்னு சொன்னா பிரம்மம் அறிவால் அறியப்படுகிறதுன்னு சொன்னதும் இல்லையா? ஆமா சொல்லி இருக்கு. நீங்க தான் இப்ப சுத்த பிரம்மம் விருத்தி விஷயம் இல்லையேன்னு சொன்னீங்க. இந்த பிரம்ம சித்திக்காரர் உங்க ஆச்சாரியர் தானே, அவர் தப்ப சொல்லியிருக்காரு அப்படின்னாரு. என்ன சார் பதில் சொல்றதுன்னு பிரம்ம சித்திக்காரர் சொன்னதும் உபகித பிரம்மன் தான். என் தப்ப அவர் சுத்த பிரம்மத்துக்கு பேசல. ஏன்னா சுத்த பிரம்மத்துக்கு யாரா பேச முடியும்? வாக்கு கட்டாது. வாச்சோ நிவர்த்தே பிரம்மம்னு வாய விட்டு பேசினா உபகித பிரம்மன் தான். சுத்த பிரம்மத்தை பேச முடியாது. சர்வ பிரத்யேக வேத்தியன்னு சொன்னது என்ன? உபகித பிரம்மன் தான். இன்னைக்கு ஆத்மாவோட விபிச்சாரம் வரும். அப்படி இல்லைன்னா வேதாந்தத்தை வாசிக்கிறது வேஸ்ட். இது ஒரு செட்டு. பூர்வாச்சாரிய வச்சன விரோதம் அப்படின்னு இருந்தது. அதுக்கு சமாதானம் பூர்வாச்சாரிய வச்சன விரோதம் இல்லை. அவரும் என்ன சொல்லியிருக்கார்? உபகித பிரம்மத்தை பத்தி தான் பேசியிருக்கார். மொத்தம் இருக்கக்கூடியதான ஒரு 10 கேள்வி 10 ஆன்சர் இந்த முதல் பட்டத்துல மட்டும். அதுல முதல் பட்டத்துல இருக்கக்கூடியதான 10 கேள்வியில 2 கேள்விக்கு அதுக்கு சமாதானத்தை அறிஞ்சிருக்கணும். போரும்னு கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சாலும் இது திருடமா வாசிக்கணும். ஏனால் நாளைக்கு நீங்களே சம்ஸ்கிருத ஞானம் வந்து தான் பேசுவேன். எவ்வளவு புத்தகத்துல ஒன்றும் விசேஷம் இல்லை. இதான் சொல்லு. இது எல்லாம் ஆன பிறகு இந்த விருத்திங்கிறது அவித்யா விருத்தியும் உண்டா இல்ல அந்த கரண விருத்தி தானா அப்படின்னு கேள்வி கேட்ட பிரம்மானந்தத்துல 2 சொல்லலாம் போங்க அப்படின்னு சமாதானம் சொல்லியிருக்காரு. எது இதென்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல பிரம்மானந்திய வாசிக்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் பிரம்மானந்தத்தை வாசித்து அது புரிஞ்சிருக்கக்கூடியதான ஒரு நாள் பரமாத்மா உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் நிச்சயமா கொடுப்பாரு, அதுல சந்தேகம் இல்லை. அன்னைக்கு அன்னைக்கே சாஸ்திரி சொல்லியிருக்காரியா அப்படின்னு ஞாபகம் வரணும் உங்களுக்கு. இது அந்த விஷயம் சொல்லியாச்சு. இப்பொழுது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் அழகா நமக்கு அமிர்ததார வரப்போறது. மேல